சொல்லுங்க சார். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து. அதுல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமாகவும் மிக ஒரு அபார வெற்றியை கிடைச்சிருக்குது. இதை வந்து நினைச்சு பார்த்து ஒரு சொல்ல முடியாத வெற்றியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல சார் இங்க வந்து தமிழக அரசு வந்து இளைஞர்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்பு வந்து இந்த சென்னை மெரினா கடற்கரையில் அமைச்சு கொடுத்ததுக்கு முதல்ல அந்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபீலிங் இருந்தது. அது வந்து மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தமிழக அரசுக்கு. சார் விராட் கோலியோட செஞ்சுரி ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு வந்து அவர் சதம் அடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் எண்ணிக்கிட்டே இருந்தோம். அவர் எப்படின்னா கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு நிமிடமும் அவர் விராட் கோலி சதம் அடிக்கணும்னு வெற்றிகரமா சதமா அடிச்சு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுல பாகிஸ்தானை வீழ்த்தியதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. எப்படி ஜெயிக்கும்னு என்னாலே எதிர்பார்க்க முடியல. ஆனா அந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்க. கோலி இன்னைக்கு வின் பண்ணது எனக்கு கோலி இன்னைக்கு செஞ்சுரி போட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்போவுமே வந்து கோலியை நாங்கள் விட்டும் கொடுக்க மாட்டோம். ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். ஃபைனல்லே அவர் கண்டிப்பாக செஞ்சுரி போடுவார். கண்டிப்பாக இதே மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். ஐ லவ் யூ கோலி. கண்டிப்பாக கோலி வந்து கண்டிப்பாக நீ செஞ்சுரி போடுவார்ண்ணா. அவர் கடைசி வரை மேட்ச் இழுக்கடித்தாருங்கிற யாருமே வருத்தப்படுவாங்க. நான் முன்னாடியே போடுவார்னு நினச்சேன். அவருக்காகவும் நானும் ஏஞ்சி போல. கண்டிப்பாக கோலி அடுத்த செஞ்சுரியும் வெயிட்டிங்கில் இருக்கு. கோலி என்னைக்குமே ஃபார்ம் அவுட் கிடையாதுண்ணா. கோலி என்னைக்குமே ஃபார்ம் அவுட் கிடையாது. அவர் எப்பவுமே இருப்பாரு. தோனி ஃபர்ஸ்ட். கோலி ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். எப்பயுமே அவர் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். அவர் யாராலையும் இது பண்ண முடியாது. ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரு கோலி வந்து ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். என்ஜாய்மெண்ட் நீங்களே பார்த்திருப்பீங்க. என்ஜாய்மெண்ட் வேற லெவல் என்ஜாய்மெண்ட். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வேற எங்கேயுமே இருக்காது. துபாய் கிரவுண்ட்ல நடக்கிறதுக்கு இங்க என்ஜாய்மெண்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பரா செலிப்ரேட் பண்ணா நல்லா என்ஜாய் பண்ணோம்.